2026 தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேட்டுப்பாளையம் உதகை சாலையில் ரோட் ஷோ நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தென்னிலவன். தென்னிலவன், வணக்கம், விவரங்கள். நிச்சயமாக. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் ஒரு பிரச்சார சுற்றுப்பயணத்தை துவங்கியிருக்கிறார். இன்று காலை மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய வன பத்ரகாளி அம்மன் கோயில்ல இந்த பிரச்சாரமானது துவங்கப்பட்டது. தற்போது மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சாலையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய மக்களை சந்தித்து வருகிறார். அவருடன் பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி கட்சியான பாஜகவின் முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போல ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன், அதே போல பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், அதே போல் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதாவது பாஜக மற்றும் அதிமுக கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அந்த ஊட்டி மேட்டுப்பாளையம் சாலையில ரோட் ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியை பொறுத்தளவு அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்லாமல் பாஜக கொடிகளை ஏந்தி பாஜக தொண்டர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே அந்த பிரச்சார வாகனத்தில் இருந்தவாறு பாஜக முக்கிய தலைவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பேசினார்கள். அதைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பேச இருக்கிறார். மேலும் பாத்தீங்கன்னா அதாவது கோவை மாவட்டத்தில் துவங்கி இருக்கக்கூடிய இந்த பிரச்சார சுற்றுப்பயணத்துல அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை. அதே போல பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் கலந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் இந்த சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்திய தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் இந்த பிரச்சார சுற்றுப்பயணமானது துவங்கி இருக்கிறது. இந்த பெரிய நிகழ்ச்சியில் அதாவது மேற்கு மண்டலத்தில் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை. அதே போல பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இருப்பினும் மற்ற ஏனைய பாஜக தலைவர்களும் அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே பிரச்சார வாகனத்தில் இருந்தவாறு உரையாற்றி வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து காரமடை, அதே போல பெரியநாயக்கம்பாளையம், மேலும் கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட சரவணம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று உரையாற்ற இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நாளைய தினமும் கோவையில் 2 தொகுதிகளில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். பின்னர் தமிழகம் முழுவதும் மொத்தமாக 33 மாவட்டங்களுக்கும் இந்த சுற்றுப்பயணமானது செல்ல இருக்கிறார்கள். அதே போல இன்றைய தினம் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறும்போது பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய பகுதிகளில் பாஜக தொண்டர்கள் முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை இங்க ஒலிபெருக்கி மூலமாக அவர் பேசி தெரிவித்திருக்கிறாரு. மேலும் தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் நடைபெறக்கூடிய இந்த பிரச்சார சுற்றுப்பயணத்தில் பாஜக தொண்டர்களும் பெருந்திரளாக கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.